சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிசிர் கனால் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. வர்த்தகம், முதலீடு, இணைப்பு வசதிகள், எரிசக்தி மற்றும் மக்களிடையிலான உறவுகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பகுதிகளில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள நிலையில் அங்குள்ள கில்கிட் பால்டிஸ்தான் சட்டப்பேரவைக்கு பொதுத் தேர்தலை நடத்த அந்நாடு திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பை ரஷ்ய அதிபர் திரு புதின் நிராகரித்துள்ளார். தற்போதைய சூழலில் அத்தகைய சந்திப்பால் எந்த பயனும் இல்லை என்றும் திரு புதின் தெரிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பாதிப்பிற்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 20,000 வரை அதிகரிக்கக்கூடும் என்று அமெரிக்க சுகாதார அதிகாரிகளின் புதிய பகுப்பாய்வில் தெரியவந்துள்ளது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று மாலை புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கவுள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு உதயசங்கர், புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், நிகழ்ச்சி நிர்வாகி திருமதி எலிசபெத் மற்றும் வானொலி ஊழியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.